ஏஐ ஏஜென்ட்டை நிறைய பேர் சேட் பாட் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு ஏஐ ஏஜென்ட் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 6 லேயர்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த 6 லேயர்ஸில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகியிருந்தாலோ இல்லை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலனாலோ இந்த ஏஐ ஏஜென்ட்டு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 6 லேயர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேயர் மாடல், இதுதான் ஏஜென்ட்டோட பிரெயின். ஜிபிடி, கிளாட், ஜெமினை இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாருமே ரீசன் பண்ணோம், டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை டிசைட் பண்ணோம். பட் இது மட்டும் இருந்தால் போதாது. இது இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மார்ட்டான பர்சனுக்கு கை இல்லாத மாதிரி வச்சுப்போமே. ஸோ இந்த லேயரை இன்னொரு லேயரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் லேயர் 2 மெமரி. லேயர் 2 மெமரி. ஸோ ஏஜென்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா முன்னாடி என்ன கான்வர்சேஷன் பண்ணோம், இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம், ஆல்ரெடி என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இது எல்லாமே மெமரியில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ மெமரி இல்லைனா எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் எங்கே இருக்கும், என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. இது கிட்டத்தட்ட தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெமரி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் தென் லாங் டேர்ம் மெமரி. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் மெமரினா இப்போ யூசர் என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியும். லாங் டேர்ம் மெமரிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி சேம் யூசர் என்ன இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணால் அதை ஆல்ரெடி எப்படி ரிசால்வ் பண்ணான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த 2 மெமரியுமே இருந்தால் தான் ஆக்சுவலி ஏஜென்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் லேயர் டூல். இதுதான் ஏஜென்ட்டுக்கு ரியல் வேர்ல்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா வெப் சர்ச் பண்ணுறது, ஃபைல்ஸை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது, இமெயில் அனுப்புறது, கேலண்டர் க்ரியேட் பண்ணி இன்வைட் பண்ணுறது, கோட் எழுதுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஏபிஐ கால் பண்ணுறதுன்ற மாதிரி மாடல் திங்க் பண்ணும், டூல் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஏஜென்ட் கிட்ட நாளைக்கு வெதர் செக் பண்ணி ரைடு இருந்தால் மீட்டிங் ரீஷெடியூல் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னு வச்சுப்போங்க. அதை ரீசன் பண்ணுறது மாடல், வெதர் ஏபிஐ கால் பண்ணுறது டூல், கேலண்டர் அப்டேட் பண்ணுறது இன்னொரு டூல். இந்த டூல்ஸ் எல்லாம் இல்லைனா நீங்கள் கேட்டது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தாட் ப்ராசஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ டூல் தான் அதை ஆக்ஷன் பண்ணும். ஃபோர்த் லேயர் பெர்மிஷன். மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த லேயர் தான் இக்னோர் பண்ணுவாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான லேயர் கூட. ஏன்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீட் ஒன்லி ஆக்சஸில் ஃபைல்ஸ் பார்க்கலாம், ஆனால் டெலீட் பண்ணக்கூடாது. இமெயில்ஸை டிராஃப்ட் பண்ணலாம், ஆனால் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸோட அப்ரூவல் வாங்கணும். டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாம், ஆனால் பேமெண்ட்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பெர்மிஷன்ஸுமே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபிஃப்த் லேயர் எவால்வேட்டர். ஏஜென்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு யாரை செக் பண்ணுவா? வேற யாரு? நான் தான். எவால்வேட்டர் தான் அவுட்புட்டை வெரிஃபை பண்ணும், ஸ்கோர் பண்ணும், கண்டினியூ பண்ணலாமா, ரீட்ரை பண்ணலாமா, இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்னு டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரிசர்ச் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏஜென்ட் வெப் சர்ச் பண்ணும்போது கண்டென்ட் கலெக்ட் பண்ணணும், சம்மரிஸ் எழுதணும். இப்போது எவால்வேட்டர் கேட்கும், கிடச்ச சம்மரி அக்யூரேட்டாக இருக்கா, சோர்ஸ் ரிலேபிளாக இருக்கா, யூசர் கொடுத்த ரிக்வெஸ்ட் கரெக்டாக வந்துருச்சா, ஸ்கோர் 80% அபோவ் இருக்கா, இல்லை பிலோ 60% இருக்கா, ரிட்ரை பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்றது முடிவு பண்ணுறது எவால்வேட்டர் தான். சிக்ஸ்த் லேயர் ஹியூமன் செக் பாயிண்ட். ஒரு ஏஜென்ட்டு பேமெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபைலை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது எல்லாத்துக்கு முன்னாடியும் ஹியூமன்ஸ் கிட்ட பண்ணலாமா, அனுப்பிச்சிடவான்னு கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 பேமெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமனோட அப்ரூவல் கேட்கணும். அதுதான் ப்ராப்பரான ஏஜென்ட். அதுதான் இங்கே ஹியூமன் செக் பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஸோ நான் சொன்ன இந்த 6 லேயர்ஸில் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைட்டாக சம்மரைஸ் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. ஸோ என்டையர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுனா, மாடல் திங்க் பண்ணுறதுக்கு, மெமரி ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, டூல் ஆக்ட் பண்ணுறதுக்கு, பெர்மிஷன் பவுண்ட்ரியை செட் பண்ணுறதுக்கு, எவால்வேட்டர் குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு, ஹியூமன் செக் பாயிண்ட் ஃபைனலாக அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 6 லேயர்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எங்களோட வீக்லி வெபினாரில் மிஸ்டர் பாபு மணிக்கம் சார் சொல்லித்தராரு. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன்.